முதியோர் மகிழ்விடம் மற்றும் 1000 பிறை பூங்கா வருகை தந்துள்ள தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை அன்போடு வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு சமூகங்கள் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ₹1000 வருதாக்கா? மாசம் 1000 வருதாக்கா? சொன்னேன். ஏதாவது உதவி பண்ண அம்மாட்ட கொடுக்க யாருப்பா இங்கதான் நின்னா அங்கே வச்சுட்டியா மைக் அங்க 2 பேர் நிக்காங்க. நம்ம முன்னாடி என்ன கேட்டீங்க? எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்ற உரிமை அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, மாநிலங்களுக்கு உரிமை இருக்கிறது. இட்ஸ் ஸ்டில் ஃபெடரல் ஸ்டேட். அதனால அவங்க தான் அடிக்கடி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறாங்க. ஒன்றிய அரசாங்கம் கோஆபரேட்டே பண்ணாம அப்புறம் ஃபெடரலிசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய போர் குணம் எந்த அளவுக்கும் குறைந்து விடவில்லை. பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை அவர்கள் மாநிலங்களின் மீது தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா வரியும் ஜிஎஸ்டி வழியாக வசூல் செய்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எந்த நிதியும் தர முடியாது, நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி தொடர்ந்து இந்த நிர்பந்தங்களை, இந்த திணிப்புகளை நம் மீது செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் அதன் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி நேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசை பார்க்காதீங்க, தமிழக மக்களை பாருங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு புதிய கல்விகளுக்கு நிதி ஒதுக்கிறது எல்லாரும் தாங்க எதிர்க்கிறோம். அதனாலதான் நான் சொல்றேன், நான் தமிழ்நாடு அரசை பார்க்க வேண்டாம்னா தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் குரலாகத்தான் அதைத்தான் பிரதிபலிக்கிறார்கள். நான் நேற்றே சொல்லிட்டேன்.